லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு டீ காஃபி போடுறதுல இருந்து வீட்டு சமையல் பண்றது வரைக்கும் இந்த வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சு துணியை துவைச்சு இப்படி எல்லா வேலையையும் பெர்ஃபெக்ட்டா பண்றதுனாலதான் உங்களுக்கு எங்களோட அருமை தெரியறது இல்ல. ஒரே ஒரு நாள் இதெல்லாம் சொதப்பணும்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். டப்பா டான்ஸ் ஆடிரும். என்ன நீ காலங்காத்தால இப்படி ஒம்பழுத்துட்டு இருக்க? பின்ன என்ன, காலையிலேயே எழுந்து வந்திருக்கோம், பொண்டாட்டி இப்படி வராளே, பாப்போம் சிரிப்போம், ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம். அப்படி எதுவுமே இல்லாம ஏதோ மிஷன் கிட்ட சொல்ற மாதிரி பொம்மி கிரீன் டீ கொண்டு வானா என்ன அர்த்தம்? சாரி ப்ளீஸ், சாரி. குட் மார்னிங் பொம்மி. இத நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பொம்மி இங்க பாரு பொம்மி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுறேன். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? நீங்க இப்போ பண்ண விஷயத்துக்கு பரிகாரம் வேணும்னா எனக்கு நீங்க இப்போ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரணும். ஏய் நானா? யூ மீன் சித்தார்த்? பின்ன வேற யாரு? இதுக்காக ஊருக்கு போயிருக்கிற தாத்தாவையா கூட்டிட்டு வர முடியும்? ஓகே, நானே போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி ஸ்ட்ராங்கா வேணுமா இல்ல லைட்டா வேணுமா? ஸ்ட்ராங்கா. சுகர் கம்மியாவா இல்ல கொஞ்சம்? போயிட்டு காஃபியோட வரேன். இந்தாங்க மேம் காஃபி. உட்காருங்க. ஐய, என்ன காஃபி இது? நல்லாவே இல்ல. நல்லா தானே இருந்தது, நான் கூட டேஸ்ட் பண்ணி தானே உனக்கு எடுத்து வந்தேன். குடு. நல்லா தானே இருக்கு பூமி. குடுங்க. இப்போ நல்லா இருக்கு. என்ன ஏமாத்துறியா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா பிஹேவ் பண்ற. பின்ன உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதான் பொழைக்க முடியும். சரி சரி, பொழைச்சு போ பொழைச்சு போ. உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, அடுத்து உங்களை சமைக்க விட்டாதான் சரியா இருக்கும். அவ்வளவுதானே, சமைச்சிட்டா போச்சு. ஏன் பொண்டாட்டிக்கு நான் சமைக்காம வேற யாரு சமைப்பாங்க? சொல்லுங்க மேடம், என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைக்கிறேன். என்னெல்லாம் நீங்க சமைப்பீங்க? மேம் நான் எல்லாமே சமைப்பேன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், இன்னும் என்னென்ன இந்தியன் இருக்கோ எல்லா இந்தியனையும் சமைப்பேன். அதுவும் இல்லாம கான்டினென்டல், சைனீஸ், இண்டோ வெஸ்டர்ன், இட்டாலியன், இந்த மாதிரி நிறைய சமைப்பேன் மேம். இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அதிரசம் சுட தெரியுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? ஏன், உங்களுக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியும் மேடம், நல்லா தெரியும். ஆனா பொம்மின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ என் அழகான ராஜகுமாரி, என் மனச திருடின அதிரசக்காரி. அவளை மாதிரி யாருமே அதிரசம் சுட முடியாது. அவ சும்மா அதிரசம் சுடுற மாதிரி இருக்கும், ஆனா
அவ கைப்பக்குவம் இருக்கே, கைப்பக்குவம் அது என்னன்னு சொல்றது? அவ கண்ணு பார்த்தா கைய வேலை செய்யும். இந்த அளவு கிளவெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா அப்படி தான் தூக்கி போடுவா. அது அப்படியே சுற்றுவா. ஆனா அதிரசம் சூப்பரா இருக்கும். சிரிச்சிட்ட பின்ன இப்படி பண்ணா சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? சரி, மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே சமைக்கிறேன். சரி சரி, இப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. என்ன பூமி, நெத்தில குங்குமம் வைக்கல? ஐயோ, மறந்துட்டேன் வேம்பு சார். இருங்க, வச்சுட்டு வரேன். ஓகே. ஹேய் பூமி, இரு, நான் வச்சு விடுறேன். சரி, நான் கிளம்புறேன். சரியா? என்ன பூமி, இப்படி குங்குமம் விழுந்த உடனே ஒரு மாதிரி மனசு சரியில்லை. இதுக்காக நாம வருத்தப்பட்டா பூமியும் வருத்தப்படுவா. ஹேய், இங்க பாரு பூமி, கை தவறி தானே விழுந்துச்சு. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு. இங்க பாரு, உனக்கு என்ன மெனு பிடிக்குமோ அதை செஞ்சு வை. நான் மதியானம் வந்து சாப்பிடுறேன். சரியா? சரி, பாய். வேம்பு சார், நீங்க இப்போ கட்டாயம் வெளியே போய் தான் ஆகணுமா? ஏன் இப்படி குழந்தை மாதிரி கேக்குற? இல்ல, இங்க குங்குமம் விழுந்ததுல இருந்து நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அவ்வளவுதானே. இத கேட்க ஏன் இவ்வளவு தயங்குற? நீ கேட்டு நான் ஏதாவது முடியாது வேண்டான்னு சொல்லுவனா? சரி, வா போலாம் பூமி. ஒரே ஒரு நிமிஷம் சார். பாட்டி, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். டீ குடிச்சிட்டு போங்கப்பா. இப்பதான் வேம்பு சார் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாரு. சித்தார்த் காஃபி எல்லாம் போட்டு தரானா? பொம்மி, நீயும் சித்தார்த் தம்பியும் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. அண்ணி, அப்புறம் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது ரொமான்ஸ் பண்ண போறீங்களா? தர்ஷினி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம். பாய். பாய். வர பாட்டி. கடவுளே, இத்தனை நாள் வாழாத வாழ்க்கைய இந்த 2-3 நாள் வாழ்ந்து முடிச்ச சந்தோஷத்துல இருக்கேன். போதும், இந்த ஜென்மத்துக்கு இந்த 2-3 நாள் போதும்னு தான் தோணுது. ஏன்னா அந்த சித்தர் சொன்னதுல இருந்து நான் ஓரளவுக்கு மனசளவுல என் முடிவை நோக்கி பயணிக்க தயாராயிட்டேன். இப்போ என் மனசுல பயம் இல்லை, முழுக்க முழுக்க சந்தோஷம்தான் இருக்கு. ஆனா என் மனசுல இருக்கிற ஒரே பயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா என் வேம்பு சாரை யாரு பாத்துக்குவா?
அவருக்குன்னு அவர் வாழ்க்கையில ஒரு நல்ல துணை வந்து சேரணும். இன்னொரு கல்யாணத்துக்கு வேம்பு சார் சம்மதிக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. வேம்பு சார், நான் போய் அடி பிரதட்சணம் பண்றேன். ஹே பூமி, என்ன? ஏன்? இருங்க, நான் பண்ணி முடிச்சிட்டு தான் வருவேன். இல்ல பூமி, தர ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல வேம்பு சார், இருங்க. எங்க என் பொண்ணை இழந்துடுவானோன்ற தவிப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது தம்பி. பொம்மிய பார்க்க பார்க்க மனசுக்குள்ள பயம் வந்துகிட்டே இருக்க. அவளை எப்படியாவது நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அவளை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? தம்பி, சாரி சாமி, சாரி. எதுக்குப்பா சாரி? சாமி கிட்ட உன் குறைய சொல்லி கண்ணீர் வடிக்கும் போது அதை நான் வந்து தடுத்துட்டேன்னு நான் தாப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கலப்பா. என்னப்பா உன் பிரச்சனை? வரப்போற சித்ரா பௌர்ணமிங்கிறது மிக முக்கியமான இரவு. அந்த இரவை மட்டும் அவ தாண்டிட்டா அதுக்கப்புறம் அவ உயிருக்கு இருக்கிற கண்டம் விலகிடும். பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலு சுமங்கலிகளுக்கு உகந்த கோயில். அங்க நடக்கிற சுமங்கலி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுப்பா. சரிங்க. கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வேண்டுதல் மூலமா நாம நிவர்த்தி பண்ணிக்கலாம். சாமி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான வேண்டுதல்ப்பா. அது முடியுமான்னு பாரு. ஏன்னா அந்த வேண்டுதல் ரொம்ப சக்தி வாய்ந்த வேண்டுதல். சாமி, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. பொம்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவளுக்கு இருக்கிற மனக்கலக்கம் போகணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்றேன். கோயிலுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட செருப்பை வாங்கி தொடச்சி அதை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு திரும்ப அவங்க போகும்போது பிச்சை கேட்டு வாங்கணும். நிறைய பேர் தரக்குறைவா பேசுவாங்க, கோவப்படுவாங்க. நீங்க தான் பொறுத்துக்கணும். சாயங்காலம் வரைக்கும் நீங்க பிச்சை எடுக்கணும்ப்பா. அதுல வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் கயிறோ இல்ல ஒரு தாலியோ வாங்கி சாமி கிட்ட வச்சுட்டு அதை சாயங்காலம் நடக்க போற சுமங்கலி பூஜையில கொடுக்கணும்ப்பா. ஆனா நீ இந்த வேண்டுதல் பண்றேன்னு உன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. இந்த பிச்சைங்கிறது இறைவனுக்கு நாம முழுசா நம்மள அர்ப்பணிக்கிறதுப்பா. அதனால எந்த விதமான உணர்ச்சியோ கோபமோ பாசமோ எதுவுமே இருக்கக்கூடாது. உன் நிலைய மறந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ பிச்சைக்காரனா வாழணும். அப்படி வாழ்ந்து அம்மனுக்கு உரிய தாலியை செலுத்திட்டினா நிச்சயமா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அம்மா தீர்த்து வைப்பாப்பா. சரிங்க. சரி, வாங்கப்பா. பொம்மி, வா போலாமா? இது வரேன். போலாமா? வா. வாங்க போலாம். போலாம். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஏன்பா போப்பாங்கிட்டு வந்துட்டானுங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறதுக்குன்னு. ஐயா நிம்மதியா சாமி கும்பிட விடுறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு. பாடி. எங்க போனாலும் உங்க தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. சாமியே கும்பிட முடியல. வேம்பு சார், காசு கொஞ்சம் கொடுங்களேன். அம்மா ரொம்ப நன்றிமா. நல்லா இருக்கணும்மா.
வேம்பு சார், என்ன வேம்பு சார் இப்படியே நின்னுட்டீங்க? நீங்க தானே அவசரமா வெளியே போகணும்னு சொன்னீங்க. வாங்க போலாம். வீட்டுக்கு போய் கிளம்பினா தானே சரியா இருக்கும். சரி வா போலாம் பூமி. வா. வேம்பு சார், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி. எடுத்து வைக்க வேண்டியதுல எடுத்து வச்சிட வேண்டியதா. இதெல்லாம் இருந்தாதான் கோவில் வாசல்ல போய் உட்காந்து பிச்சை எடுக்க முடியும். என்ன வேம்பு சார் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, மீட்டிங் போகணும்னு சொன்னான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். நான் அப்பவே போய் தான் ஆகணுமான்னு கேட்டதுக்கு பரவாயில்லன்னு சொல்லி கோயிலுக்கு வந்தீங்க. இப்போ என்னடான்னா உடனே மறுபடியும் கிளம்புறீங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை நான் போஸ்ட்பான் தான் பண்ணிருக்கேன், கேன்சல்லாம் பண்ணல. சரியா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். வேம்பு சார். திரும்பவும் என்ன? சரி, போயிட்டு வாங்க. இங்க பாரு, சூப்பரா சமைச்சு நான் வந்த உடனே சுட சுட பரிமாறணும். சரியா? சரி, வரேன். இப்படி அடிச்சு புடிச்சு ஓடினா என்ன அர்த்தம்? இப்படி ஒருத்தி பாத்துக்கிட்டு நிக்கிறாளே, அவளை கொஞ்சம் செல்லமா கொஞ்சிட்டு போகணும்னு தோணுதா? என்ன புருஷன் நீங்க? சாரி பூமி, எனக்கு இருக்கிற அவசரத்துல நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நானு வலிக்குது பூமி. பின்ன முத்தம் கொடுத்தா அது உடனே மறந்துரும். வலி இன்னைக்கு பூரா இருக்கும். வலி இருக்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும்ல. சரி, நான் கிளம்புறேன். சரி, பாய். பொம்மிக்காக நான் இந்த வேண்டுதலை வைக்கிறேன். இன்னைக்கு நாள் முழுக்க நான் பிச்சை எடுக்க போறேன். கோவில் குருக்கள் சொன்ன மாதிரி நான் என்னோட எல்லாத்தையும் மறந்து முழுக்க முழுக்க மனசளவுல சகலத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சு ஒரு பிச்சைக்காரனா என் பொம்மியோட உயிரை உன்கிட்ட நான் பிச்சையா கேட்கிறேன். தயவு செஞ்சு நீதான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும்.
காற்று